தீராத சோகம். நடிகர் இருந்த ஒரே மாசத்துல மனைவியும் மரணம். கோட்டா சீனிவாசராவ் வீட்ல அடுத்தடுத்த இழப்பு. சாமி படத்துல நடிச்சு தமிழ்நாட்டுல வெகுவா பிரபலம் அடைஞ்சவரு கோட்டா சீனிவாசராவ். அந்த படத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த அவருக்கு கடந்த சில காலமாவே உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. சூழல் இப்படி இருக்க போன மாசம் அவரு உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு நிறைய பேருக்கு சோகத்தை ஏற்படுத்தின நிலையில இப்போ அவரோட மனைவியும் உயிரிழந்திருக்காங்க. விடாமுயற்சியோட வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த கோட்டா சீனிவாசராவுக்கு 1978வது வருஷம் வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த அவரு குறுகிய காலத்திலேயே தெலுங்கு திரையுலகத்துல எல்லாராலும் கவனிக்கப்படக்கூடிய நடிகரா மாறினாரு. அதன் காரணமா நிக்க கூட நேரம் இல்லாம நடிச்சுக்கிட்டு இருந்த அவர இயக்குனர் ஹரி தான் இயக்குன சாமி படத்தின் மூலமா கோலிவுட்டுக்கு அறிமுகம் பண்ணி வச்சாரு. அந்த படத்துல அவர் ஏற்றிருந்த பெருமாள் பிச்சை கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு சீசன்லயும் அதகளம் பண்ண அவருக்கு தமிழ்லயும் வாய்ப்புகள் குவிஞ்சுது. அதுபடி அவரு திருப்பாச்சி, கோ அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சாரு. சூழல் இப்படி இருக்க வயோதிகம் காரணமா அவருக்கு கோலிவுட், டோலிவுட்ல வாய்ப்புகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அப்புறமா வீட்ல இருந்த அவருக்கு கடந்த சில காலமாவே உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவரு போன மாசம் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் சோகத்துல ஆழ்த்துச்சு. இந்த நிலையில அவரோட வீட்ல இன்னொரு துக்க சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அதாவது அவரு ருக்மணி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, 1 பையன். அவங்களோட மகனான ஆஞ்சநேயா போன 2010வது வருஷம் உயிரிழந்துட்டாரு. கோட்டா சீனிவாசராவ் போன மாசம் உயிரிழந்தாரு. மகனோட இழப்பே ருக்மணிக்கு பேரிடியா இருந்துச்சு. அடுத்ததா கணவரும் உயிரிழந்தது. ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாம இருந்த அவங்களுக்கு மேற்கொண்டு பாதிப்பை ஏற்படுத்தினதா தெரியுது. இந்த நிலையில கணவர் இறந்த ஒரே மாசத்துல ருக்மணியும் உயிரிழந்துட்டாங்க. ஒரே வீட்ல அடுத்தடுத்து துக்க சம்பவங்கள் நிகழ்ந்தது எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு.